கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 31 வசனம் 1. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அழகான ஒரு ஜெபம். மிகவும் சுருக்கமாக தாவீது கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் ஜெபித்தால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்ப்பதாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் என்றால் மிகுந்த வசனிப்புகளும் அப்படியே வார்த்தைகள் ஆழமாக கடவுளை நம் பக்கமாக இழுக்கக்கூடிய வார்த்தைகளும் இப்படி பொருத்தனைகளும் செய்து ஜெபித்தால் மட்டுமே கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று பல நேரங்களிலே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு பிரசங்கத்தினுடைய தலைப்பை நான் பார்த்தேன். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, அது ஒரு ஜெபக்கூட்டம். அந்த ஜெபக்கூட்டத்திற்கு மக்களை அழைக்கின்றார்கள். அதில் என்ன எழுதியிருக்கின்றது? கட்டுகளை அறுக்கும் அந்நிய பாஷை ஜெபம் என்று. ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த ஜெபத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது. அது என்ன கட்டுகளை அறுக்கும் அந்நிய பாஷை? அது ஒரு வியப்பாக இருந்தது, விந்தையாக இருந்தது. இப்படி ஜெபம் என்பது பல விதங்களில் புரிந்து கொள்ளப்பட்டு, நான் இப்படியெல்லாம் ஜெபித்தால் கடவுள் என் ஜெபத்தை கேட்டு விடுவார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் தாவீது பாருங்களேன், மிக அழகாக சொல்லும். முதலாவதாக அவருடைய நிலையை கடவுள் சமூகத்தில் உறுதிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக கடவுள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையின் ஆழத்தின் மூலமாக ஆண்டவர் தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அப்படியே ஒரு நீண்ட பட்டியலாக சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிக்கின்றார். அதற்கு பிறகு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிக்கையிடுகின்றார். 3 பகுதியாக இந்த வசனம் சொல்லுகிறது. 1, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்ம எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? என்னுடைய சம்பளத்தை நம்பி இருக்கிறேன், என்னுடைய வேலையை நம்பி இருக்கிறேன், என்னுடைய தொழிலை நம்பி இருக்கிறேன், என் பிள்ளைகளை நம்பி இருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அதன் மேல் தான் இருக்கிறது. தொழில் நொடிந்து விட்டால் அவ்வளவுதான், அதற்காக நான் எந்த உபாய தந்திரத்தையும் செய்து என் தொழிலை காப்பாற்றி கொள்ளுவேன். அல்லது என்னுடைய வேலை கடவுள் கூப்பிட்டால் கூட நான் வரமாட்டேன். காரணம், ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கின்றாள், எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த நேரத்தில் நீர் அழைக்கும் பொழுது நான் விட்டு வந்தால் இதையெல்லாம் எப்படி செய்வது? இல்லை, நான் வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற மக்கள், அல்லது இன்னும் பல இந்த உலக பிரகாரமான காரியம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள். ஆனால் ராஜாவாகிய தாவீது சொல்லுகின்றார், கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், இந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கு ஆணியில் அடித்ததைப் போல சொல்லித்தர வேண்டிய ஒரு வார்த்தை இது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோமா? எனக்கு நிறைய பேர், ஏன் பரம்பரை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர் கூட என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சர்ச்சில் கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து அல்லது பிரதிஷ்டை செய்து ஒரு கிறிஸ்துவ பெயரை வைத்து விட்டு பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஒரு நியூட்ரலாக இருக்கிற பெயரை, ஏன் பகிரங்கமாய் தான் கிறிஸ்தவன் இல்லை என்கின்றதான காரியமாக சொல்லி சேர்க்கின்ற மக்கள் கூட இருக்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த சலுகையெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, நான் கிறிஸ்தவன் என்று தெரிந்துவிட்டால் இந்த சலுகையில் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காது.
ஆகவே தான் நாங்கள் இப்படி செய்கின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யார் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார்? எது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது? ஒரு மனிதன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். ஏனென்றால் மற்ற எல்லாமே நம்மை கைவிடும், ஆனால் நாம் நம்புகிற கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகவே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இரண்டாவதாக, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறபடினால் இந்த உலக வாழ்க்கையில் நான் ஒரு காலம் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகும்படி என் சக மனிதர்களுக்கு முன்பதாக, என்னுடைய உறவுகளுக்கு முன்பதாக, என் நண்பர்களுக்கு முன்பதாக, இதோ எனக்கு இருக்கிற குறைவுகள் நிமித்தமாக, என் தேவைகள் நிமித்தமாக, எனக்கு ஏற்படுகிற தோல்விகள் நிமித்தமாக, நான் சந்திக்கிறதான பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டவரே வெட்கம் சூழ்ந்து கொள்ளுகிற நிலை இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே கர்த்தாவே நான் வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எனக்கு நீர் உதவி செய்யும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, எல்லாம் இந்த டெலகிராஃபிக் வேர்டு என்று சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த காலத்திலெல்லாம் டெலகிராம் அனுப்புவார்கள். அதில் நீண்ட பேராகிராஃபாக நாம் செய்தி அனுப்ப முடியாது. ஒரே ஒரு வார்த்தை, ஏனென்றால் அவ்வளவு செலவு ஆகும். ஒருவரை அம்மா சுகவீனமாக இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் ஆகிறது, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். மதர் சிக், ஸ்டார்ட் இம்மீடியட்லி, இவ்வளோதான் அந்த டெலகிராஃபிக்கில் இருக்கும். அதே வண்ணமாகத்தான் கடவுளிடத்தில் தாவீது பேசும்பொழுது, ஆண்டவரே எனக்கு வயிறு வலி இருக்கிறது, என் மனைவிக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு கடன்காரன் இருக்கு எல்லாம் சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு உதவி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை எனக்கு வருகின்றது. அவ்வளோ பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளையாகிய நான் பிற மனிதர்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்காதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்றார். மூன்றாவதாக, தான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்கான ஜெபத்தை எடுக்கும் பொழுது ஒரு அழகான காரியத்தை சொல்லுகின்றார். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி. குறுக்கு வழியில் அல்ல. இன்றைக்கு ஆசீர்வாதங்களை கூட குறுக்கு வழியில் தேடிக்கொள்வதற்கு மக்கள் விரைந்தோடி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? குறுக்கு வழியில் இல்லையா? ஆலயத்திற்கு பணத்தை கொடுத்தால், ஆலயத்தை கட்டி கொடுத்தால், அல்லது இவ்வளோ டொனேஷன் கொடுத்தால் எனக்கு ஆலயத்தில் அங்கீகாரங்கள் வந்துவிடும், என்னை உயர்ந்த இடத்துல ஆலயத்தில் வைத்து விடுவார்கள், ஊழியத்தில் வைத்து விடுவார்கள் என்றெல்லாம் நினைக்கின்ற மக்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். கூர்ந்து கவனிக்கிறார்கள். இந்த இடத்துல கொடுத்தால் எனக்கு அங்கீகாரம் இருக்குமா, அந்த இடத்துல கொடுத்தால் எனக்கு நன்மை உண்டாகுமா, இவர்களுக்கு கொடுப்பதினால எனக்கு என்ன லாபம் என்று நினைக்கின்ற மக்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரே உம்முடைய நீதியின் நிமித்தம். அப்படியானால் கடவுள் நம்மை உயர்த்தும் பொழுது, நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர் குறுக்கு வழிகளை கையாளுகிற கடவுள் அல்ல. நாமும் குறுக்கு வழியிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தால் அது நடக்கவே நடக்காது கடவுளிடத்தில். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கின்ற கடவுள். ஆகவே தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரே கர்த்தாவே, இதோ நான் கொடுக்கிற காணிக்கை நிமித்தமாக அல்ல ஆண்டவரே, நான் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறேனே அது நிமித்தமாக அல்ல ஆண்டவரே, நான் இதோ நீண்ட ஜெபம் செய்கிறேனே அது நிமித்தமாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும், உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே என்று கேட்கின்றார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுளிடத்தில் நாம் எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்துவிட்டால் நான் 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்கிறேன், சபையில் சாட்சி சொல்லுகிறேன் என்றெல்லாம் ஜெபிக்கிறோம். இதனால் கடவுளுக்கு என்ன லாபம் அதனால்? அல்லது கடவுள் என்ன கடன்காரனா, அல்லது பணத்திற்காக கஷ்டப்படுகிறவரா? நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்றால் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த எல்லா நிலை மாறட்டும். தாவீதை போல் அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் வாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு நீர் உதவி செய்யும். அந்த உதவி உம்முடைய நீதி நிமித்தமாக இருக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு காரியங்கள் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் கடவுள் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிற இந்த உலகத்தில் எங்களோட ஒரே ஒரு நம்பிக்கை நீர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். கடவுள் எங்களை பொறுப்படுத்தி கொள்ளும். ஏதோ நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களுக்கு உதவி செய்யும். பல காரியங்கள் எங்களை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசானவன் எங்கள் மீது நிந்தைகளை கொண்டு வந்து ஆண்டவரே ஒரு கர்த்தாவை அவமானத்தை கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது கடவுள் தாமே ஆண்டவரை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிக்கப் போவதற்காக தோற்றுறோம். ஆண்டவரை நீ நீதி செய்கிற கடவுள் ஆண்டவரை, நாங்கள் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது உமக்கு தெரியும். ஆகவே கடவுள் எங்களுக்கு தயவு பாராட்டிடலும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.